காலையிலே வந்துட்டோம் எழுப்பாத ஒன்று தான் குறை. சரி ஓகே, நாங்கள் வந்து தமிழ்லங்க சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து வரோம். அண்ணாக்கு என்ன ஸ்பெஷல்? பர்த்டே. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வந்து நான் விஷ் பண்ணுறேன். விஷ் ஹாப்பி பர்த்டே. சரி, அண்ணாக்கு இன்னைக்கு பர்த்டே ஆமான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சார்பாக இப்போ விஷ் பண்ண சொன்னவங்க ஒரு சார்பாக வந்துட்டு நாங்கள் வந்துருக்குறோம். அவங்க எங்கிட்ட நிறைய கிஃப்ட்டை தந்ததை தாண்டி நிறைய ஒரு பாசமான ஒரு ஆளாமன்னு சொல்லி உங்களுக்கு அவரன்னா உங்களுக்கு நீங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லி தான் எங்கள்கிட்ட அனுப்பினவங்க. ஃபர்ஸ்ட் இந்த அழகான கேக் ஒன்று அனுப்பியிருக்காங்க, அது வாங்க. ஹாப்பி பர்த்டே அப்படின்ற ஃபோட்டோ ஒரு அழகான பலூன் டெக்கரேஷனுக்குள்ளே நல்ல காரில் மாசாக இருக்கிற ஃபோட்டோவெல்லாம் வச்சு அழகாக பார்த்து அனுப்பியிருக்கணும். யாருக்கு இந்த ஃபோட்டோவில் அனுப்பி வச்ச நீங்கள்? நிறைய பேருக்கு அனுப்புறது போல என்ன? சரி சரி, இப்படி ஒரு பர்த்டேக்கு இப்படி ஒரு ஸ்பெஷலாக இன்றைக்கி காலையிலேயே ஃபர்ஸ்ட்டு கிஃப்ட் என்ன தான் இருக்கணும்னு சொல்லி அப்படி பார்த்து செஞ்சுருக்காங்கன்னா யார் இதை அனுப்பியிருப்பாங்க உங்களுக்கு? அண்ணாங்க வெளிநாட்டுலாம் நிறைய பேர் இருக்கிறோம் போல. அப்படியா? காலையிலேயே வெளிக்கிட்டாச்சு பர்த்டேக்கு. ஆனால் அதுக்கு முதல் நாங்கள் வந்துட்டோம் வேணா. அப்போ வேறு கிஃப்ட்கள் வந்துட்டா இல்லை இதான் ஃபர்ஸ்டா? இதான் ஃபர்ஸ்ட். இதை விட நேரத்துக்கு வரேன்னா நைட் தான் வரணும் வேணா. சரி ஓகே, ஆனால் பிடிச்சிருக்கா கேக்? சரி, இந்த கேக்குன்றதை தாண்டி கிஃப்ட்டுன்றதை தாண்டி உங்களை ரொம்ப பிடிக்குமென்று சொன்ன ஒரு அழகான ஒரு உறவு தான் இந்த சர்ப்ரைஸை செய்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் சொல்கிற தம்பி அப்படின்னு சொல்லி சமாளிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் உங்களோட வடிவுக்கு அப்படி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கலாம் வேணா. என்ன இந்த வயசில் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னா நம்புவிடும் வேணாமா? அப்போ இப்படியும் இருக்க சான்ஸ் இருக்குது. எதையோ சொல்லியே மாற்ற போகிறீங்க. வீட்டை வந்தால் சொல்லலாண்டா வெளியே வச்சாச்சு கேட்டுருப்போமே. வீட்டில் வச்சு அப்பா அம்மாவுக்கு நான் சொல்ல மாட்டேன்டா உண்மையை சொல்லலாம் தானே. சும்மா இப்படியும் நீங்கள் இனி உறவு முறை எல்லாரையும் சொல்ல போகிறார். கல்யாணத்துக்கு காட்டு வச்ச மாதிரி எல்லா சொந்த வந்ததையும் சொல்லுவார். நாங்களும் இல்லைன்னு சொல்லணும். அப்படி வைக்கப்படுறீங்கன்னா எங்கேயாவது வெளியே வச்சு மீட்டிங்கை வச்சா பேரை சொல்லுவீங்கன்னு. அழகா ஒரு வடிவான பிள்ளை இப்படி செய்யக்கும் அந்த பிள்ளைய பேரை சொல்லாமல் இருக்கேளுமா? சரி, நீங்கள் எப்படியும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி சமாளிப்பீங்க. எங்களுக்கே தெரியும் இப்போதைய ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் எங்கே செய்ய போகிறாங்க இல்லைன்னு ஸ்டேட்டஸ் போட்டோன்னு இருப்பாங்க. இப்போதைக்கு இரவு தான் ஃப்ரெண்ட்ஸோட செலிப்ரேஷனு. சரி, அப்போ யாரா இருக்க போகுது இன்னைக்கு பர்த்டே? அண்ணா எல்லாரையும் வெளிநாட்டில் அனுப்பிவிடும், நீங்கள் மட்டுமே நீங்கள் இருக்கிறீங்க. கேட்டால் தம்பி ஆஸ்திரேலியாவா, அண்ணா பிரான்ஸா, அப்போ நீங்களுமே நீங்கள் இருக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தா நீங்கள் இங்கே வலிக்கிட்டு இருப்பீங்க போல. சரி ஓகே, அண்ணா தம்பின்னு நீங்கள் 1000 பேரை சொன்னாலும் நான் இது ஒரு கேர்ள்ன்னு சொல்லிட்டேன். ஆனால் இதை தாண்டி நீங்கள் யாரை சொல்ல போகிறீங்கன்னு எனக்கு என்ன தெரியல. இது என்ன சர்ப்ரைஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் பெருமதியான கிஃப்டெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். ஆனால் நீங்கள் இன்னும் அண்ணா தம்பி என்னட்டே இருக்கிறீங்க. எத்தனை பேர் வீட்டில்? 3 பேர். உங்களையும் சேர்த்து 3 பேரா? இல்லை உங்களையும் சேர்த்து தான் 3, இல்லைன்னா இன்னொரு ஆளை சொல்லியிருப்பீங்கன்னு. அண்ணா தம்பியெல்லாம் சொல்லியாச்சா? அப்போ இன்னொன்று வந்திருக்கும். சரி, அவே இல்லை குடும்பத்தில் இல்லை. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இப்படியெல்லாம் செய்வானுங்களா? சில வேலை செய்யலாமேன்னு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் தானே எல்லாருக்கும் பெஸ்ட்டாக இருக்கு. இப்படியே அவ்வளோ நிலைமை வந்து 2 பேர் நிற்கவே யாரு? மாமா. இவங்க வீட்டில் இருக்கிற சொந்த பந்தம் அவையலையெல்லாம் சொல்ல காணும் எடுத்தோன்னே ஃப்ரெண்டா. இனி நீங்கள் இரவையில சாப்பாடு போடுவீங்க ஏன்னா இன்னைக்கு பர்த்டேயோட வீட்டை விட்டு துறப்புற பார்த்து விட்டு தான் போகிற மாதிரி தெரியல. இன்னும் இத்தனை பேர் உங்களை சொந்த பந்தம் ஒருத்தருமே இல்லையா? இல்லாட்டி அவங்க எல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல போறீங்களா? அவர் யாரு? நீங்க கேர்ளை கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டீங்க. என்ன கேர்ள் இருக்கு, அவன் அனுப்ப மாட்டான். அப்படிதான் இருக்கு. அப்ப இருக்கு, இது போய் நாங்களே நம்ப மாட்டோம். சரி, இல்லை ஒருவேளை அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார் எப்பயும் நான் செய்வேன்னு சொல்லி. அப்போ நீங்கள் அவரை எதிர்பார்க்காத டைமாக இருக்கட்டும். இவங்க இந்த லைஃப்பில் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு பர்சன். ஆனால் நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல பர்த்டேயில் நான் இல்லைன்னு கவலைப்படுறேன். ஆனால் அவங்களுக்கும் அதே கவலை இருக்கும். ஆனால் என்ன சொல்கிறது, என்ன சார்பாக இந்த வருஷம் நீங்கள் அவரோட சேர்ந்து செய்யுங்க. கூடிய சீக்கிரம் நான் அவருக்கு பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லி இப்படியெல்லாம் ஒரு லவ்வாக எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பொடி என்ற பேரை சொன்னால் எங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்படி எல்லாம் சொல்றதுக்கு யார் இருக்கா அவங்களோட லைஃப்ல? மச்சான் கேர்ள். சரி, கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிடும். மச்சாலுக்கு போனா கேர்ள் ஃப்ரெண்ட் சந்திக்கல வருவாங்க. அப்ப உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டை விட மச்சாலாக்களை தான் பிடிக்குமா? அப்படியா? ஆமா. சரி, இது நாங்க முன்னுக்கு கட்டமா போடுறோமே நான் ஃபேஸ்புக்ல எல்லாரும் பார்க்கக்கூடிய மாதிரி போடுறோம்.
ஆனா கண்டிப்பா நீங்க செய்தால மட்டும் சொல்லுங்க. நல்ல அண்ணா தம்பியா 3 பேர்ல தான். ஏன் அப்படியே லைனுக்கு அப்படி ஒரு இதே சொல்லுங்க. நான் யாருன்னு சொல்றேன். வேற யாரும் செய்ய மாட்டேன் 3 பேர். அதான் யார் இருக்கணும் எல்லாரையும் சொன்னா இது என்ன கதை? முன்னுக்கு போட்டோல இருக்கிறது நீங்க தானே? அப்ப சரியான இடத்துக்கு தானே வந்திருக்கிறோம். அப்ப உங்களுக்கு தான் வந்திருக்கு. ஒரு வடிவான ஒரு பிள்ளை தான் செய்திருக்கு. என்ன அண்ணா வடிவான பிள்ளைய செய்ய மாட்டேனோமா? அண்ணாட வடிவுக்கு 2 பேர் 2-3 பொம்பளை பிள்ளையும் செய்யலாம். எனக்கா யாரா இருக்கும்? இந்த காலையில எங்களையும் எழுப்பி விட்டு நாங்களும் விடிய எழுப்பி வாரமெண்டா யோசிச்சு பாருங்க. எப்படி ஒரு லவ்வை சேர்த்து வைக்கிறதுக்கு வந்திருக்கோம். நீங்க என்ன இவையெல்லாம் உள்ள அனுப்பின சொல்லுவீங்களா? இது போய் என்ன சரி. இப்ப அதுல கட்டி பிடிச்சிருக்கிற மாதிரி ஒரு கப்புள்ஸ் போட்டோவோட ஒரு ஃப்ரேம் வந்தா இப்ப என்ன செய்ய போறீங்க? இப்ப ஃப்ரேம் ஓபன் பண்ண தெரியும் தானே போதேன்னு அப்படி வராதோ போட்டோ வராது. சரி ஒரு பக்கத்துல ஒரு கேர்ள் நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ வந்துட்டு அப்ப அந்த கேர்ள்ட பேரை நீங்க சொல்லாட்டி எப்படி? ஆனா நான் அடிச்சு சொல்லுவேன் இந்த ஒரு கேர்ள் தான் எனக்கு சர்ப்ரைஸ். நீங்க எவ்வளவுதான் சமாளிச்சாலும் இன்னைக்கு உங்களோட வாயால சொல்லிதான் ஆகணும். பர்த்டேயோடய பிரேக்கப் ஆனாலும் ஆகலாமன்ற ரீதியில அனுப்பி இருக்கணும். அப்படி செய்யறதுக்கே இல்லை. அங்கங்க பார்க்க கூடாது. நாங்க குழப்பறதுக்கு நேரம் அதை கூட கூட்டிட்டு வர்றோம். உள்ள நிக்கிறவா யாரு? அம்மாவா? அப்பம்மா. அந்த வடிவான பிள்ளைன்னு அவ தான் நான் சொன்னேன். செஞ்சது முழுக்க அப்பம்மா தான். என்ன அப்பம்மா நீங்க என்ன செய்தீங்க இல்லையா? அப்பம்மாக்கே இப்பதான் எலும்பி வந்து விடிஞ்சிருக்கு போல. என்ன சரி என்ன அண்ணா சொல்ல மாட்டீங்க போல. என்ன சரி நான் ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு கிஃப்ட் ஒன்று கொண்டு வந்தேன்னு சொன்னேன்லோ. அந்த கிஃப்டை தந்தாலும் சொல்லுவீங்களா இது யாரா இருக்கும்? பாப்பா அதே சரி ஓகே பாப்போம். சரி இதை ஓப்பன் பண்ணுங்க. வெயிட் இதயத்தையே பரிசா அனுப்பி இருக்கிறாங்க. நீங்க என்னண்டா புக்ஸை காட்டுங்களேன். பாத்தீங்களா இதயத்தையே அனுப்பி இருக்காங்க. என்ன வந்திருக்கு? ரிங் தானே. என்ன கையில போடுறதுக்கு இன்னும் 2 விரல் தான் இருக்குது. அதுலயும் போடட்டும் வேண்டாக்கும். என்ன சரி அளவா இருக்கான்னு பாருங்க. அளவு இல்லாட்டி நாங்க கொண்டு போறோம். பிரச்சனை இல்லை எங்களுக்கு. ஓகே தான் அளவா இருக்கு. அப்ப எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் ஆர்டரை கொடுத்து போட்டு பேசாம சத்தம் போடாம இருக்கீங்க போல. என்ன உங்களோட பேர்ல செய்ய சொல்லி நீங்க தான் தந்தீங்களோ தெரியாது. சரி மோதிரம் பிடிச்சிருக்கா? சரி அண்ணா போட்டிருக்கிறதுலயே இது கொஞ்சம் நல்லா கெத்தா இருக்குன்னு. ஆனா அண்ணா பார்த்தா சரியான சாஃப்டான போய் மாதிரி இருக்கு. ஆனா சிங்கம் எல்லாம் வச்சு கொஞ்சம் இதா போட்டிருக்கு. அடிவாடெல்லாம் நடக்கும் போல. என்ன படியா இல்ல என்ன நல்ல படியும் போல. சரி ஓகே இதுக்கு பிறகு நீங்க யாரை சொல்ல போறீங்க? ஆனா கன்ஃபார்ம் ஒரு கேர்ள் உங்களோட லைஃப்ல மறக்க இல்லாத ஒரு இடத்துல இருக்கிற ஒரு அழகான ஒரு கேர்ள்னு சொன்னோம். நான் நினைக்கிறேன். ஆனா அவங்களோட மனசுல நான் இல்லையா என்னன்னு இந்த சர்ப்ரைஸ் கொடுக்கும் போது அவர் 2 பேரை சொன்னா நான் தெரிஞ்சுப்பேன்னு சொல்லி சொன்னேன். ஆனா சொல்ல மாட்டீங்க. அப்ப செஞ்ச ஒருத்தவங்க இது எவ்வளவு கவலைப்படுவாங்க. அப்படி இல்லைன்றீங்க. இல்லைன்னா எங்களுக்கு ஓகேதான். சபா ஓட முடியும். நாங்க ஏதாவது ஒரு கடையை பார்த்து டீயை குடிச்சிட்டு தான் போறோம். கலைக்க வச்சிருவீங்க போல. என்ன கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டோம். முடிவுலயே இருக்கிறீங்க. 7 மண்டா இந்த வாயில இருந்து ஒரு எடுத்து பாருங்கன்னு இருக்கு. அப்படியா சரி டைம் ஆகுது. என்ன பாப்போம் யாரா இருக்குன்னு தெரிய போகுது. இப்போ ஒரு வடிவான பிள்ளை நிக்க போகுது. நாங்களும் ஆர்வமா இருக்கிறோம். இப்படி வச்சு ஒரு பொண்ணு கொஞ்சம் பெருசா போயிட்டேன்னா நான் ஃப்ரெண்ட் செக் பண்றேன். இது மாதிரியான பிள்ளையோட போட்டோ இது வந்துட்டோம். இங்க காட்டுங்க நான் வந்திருக்கா இல்லையான்னு நான் சொல்றேன். சகல போட்டோவும் அனுப்பிடுவீங்க போல. என்ன உடனே எல்லா போட்டோவும் வச்சிருந்திருக்கணும். ஃபேமிலியே எவ்வளோ ஆர்வமா வந்து பார்க்கணும் வந்து எந்த பட்டு அனுப்பியிருக்குன்னு. ஆனா இப்போ கூட நான் சொல்லுவேன் ஒரு கேர்ள் தான் அனுப்புனேன்ட்டு. உங்களோட நேமுக்கிட்ட என்ன இருக்குன்னு பாருங்க. அழகா 2 கால், ஒன்று நீ ஒன்று நான் இந்த மாதிரி அனுப்பியிருக்கிறோம். ஆனா இதுக்கு பிறகு நீங்க சொல்ல மாட்டேன்னு அண்ணாவை தான் சொல்ல போறீங்கன்றா
நாங்க சமாளிச்சு தந்துட்டு தான் போகணும் என்ன நாங்க அடியா வாங்கணும் உங்களோட லவ் பாக்குறதுல எவ்வளவு ஆர்வம் பண்ணி பாருங்க இதை கட்டாயம் நாங்க அங்க அனுப்புவோம் அப்ப வர்ற பிள்ளைய எதிர்பார்த்து தான் காத்திருக்கி நம்ம ஃபேமிலியில வெட்டிங் பண்ணியாச்சா மெனிசிஸ் எதிர்பாவா இல்ல என்ன அப்ப உண்மையிலேயே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு தானே ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்க இருக்க சான்ஸ் இருக்கு தானே அப்பப்ப போனோடய இருப்பார் போல எனக்கு என்ன தானே குடும்பமே சொல்லுது கட்டாயம் இது கேர்ள் ஃப்ரெண்ட் தானே நீங்க என்ன சொல்றீங்க ஓமா பாத்தீங்களா ஒரு சின்ன பிள்ளை முதல் கொண்டு சொல்லுது இது கேர்ள் ஃப்ரெண்ட் தானே காலையிலேயே ஒரு நல்ல சம்பவம் என்னன்னா சரி ஃப்ரேம் பிடிச்சிருக்கா கொஞ்சம் சைஸ் தான் பெருத்து போச்சுன்னு நீங்க அனுப்புற போட்டோஸுக்கு இதே பத்தாதாமன்னு சொன்னது சரி அப்ப இன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு இதுக்கு மிஞ்சி கடகடான போட்டோ எல்லாம் தட்டுப்பாடு இன்றைக்கு 4 ஷூட்டை போட்டு அடிக்க வேண்டியதுதான் விடியல வந்தது காரணமே இவர் மத்தியானமான பறந்துருவாராமே வீட்டிலேயே நிக்க மாட்டாராம வந்தாங்க பாத்தீங்களா அதனாலதான் நாங்க நீங்க வலிக்கிற மாதிரியே காலையிலேயே வந்துட்டோம் எப்படி போறீங்கன்னு நாங்களும் பார்ப்போம் சரி எல்லாம் ஃபன்னா கதைச்சாலும் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணி இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எனக்கு ரொம்பவே மெமரியான ஒரு விஷயம் அப்படி இருக்கே காலங்கள் கடந்து போகிறது இந்த ஃபோட்டோஸை வச்சு தானே அப்படின்னு சொல்லி இதை ஒரு மெமரியாக அனுப்பி இருக்கணும் பிடிச்சிருக்கா ஃப்ரேம் பிடிச்சிருக்கு கேக்கு பிடிச்சிருக்கு மோதிரம் பிடிச்சிருக்கு ஃப்ரேம் பிடிச்சிருக்கு ஆனால் சர்ப்ரைஸ் செய்த பர்சனை பிடிச்சிருக்கு ஆனால் சொல்ல மாட்டேன்றேன் சொல்ல மாட்டீங்களா நானா சொல்லுவேன் தம்பி சரி இந்த 3 பேர்ல சரி நீங்க ஒரு ஆளை சொல்ல வேண்டாம் யாரை சொல்லுவீங்க தம்பி புகழ் நல்ல ரோஷன் அண்ணன் பிரதிபலனும் 3 பேரையுமே சொன்னா நான் சொல்லுவேன் தான் தலையாட்டுவேன் நான் 3 பேருக்குமே இல்லைன்னு தான் தலையாட்டுவேன் ஒரு ஆள்கிட்ட பேர் சொல்லுங்க 3 பேர்ல ஒரு ஆள்கிட்ட பேர் சொல்லுங்க பிரதிபலன் தெரியலையே சரி எல்லாம் சந்தோஷமா போனாலும் உங்களுக்குள்ள ஒரு கொஞ்ச நாளாவே சண்டே ஒன்று போய் கொண்டிருக்கோம் அப்படி என்று சொல்லி நீங்களும் கண்ட பாட்டுக்கு பிளாக் பண்ணிட்டீங்களா கதைக்கிறீங்க இல்லையா அப்படின்னு சொல்லி உண்மைக்குமே நீங்க யாரை பிளாக் பண்ணீங்கன்னாச்சும் ஞாபகம் இருக்கா கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டீங்க சரி அப்ப நீங்க யோசிச்சு வைங்க நான் அடுத்த வருஷம் பிறந்த நாளைக்கு வரேன் சரி என்னதான் பர்த்டே என்று கேக்காக இருக்கட்டும் ஃப்ரேமாக இருக்கட்டும் இதை தாண்டி எவ்வளோ பெருமதியான ஒரு கிஃப்டாக மோதிரமாக கூட இருக்கட்டும் இது எல்லாத்தையும் தாண்டி பெருமதி என்றதை தாண்டி நீங்கள் வந்து அவங்களோட லைஃப்பில் ஒரு ப்ரைஸ்லெஸ்ஸான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு விலையே இல்லை எந்த லைஃப்பில் இவங்க வந்து சேர்ந்துருக்கிறது அண்ணா தம்பியான எத்தனை பேர் இருந்தாலும் நான் கூட பிறக்காத ஒரு சகோதரம் என்று சொன்னால் எனக்கு அவர் கூட பிறக்காத ஒரு தம்பி அப்படி என்று சொல்லி கூட மட்டும்தான் பிறக்கையில் மற்றபடி எனக்கு அவர் தம்பி என்று சொன்னால் எனக்கு அவர் தான் அப்படி என்று சொல்லி என்ன சொல்கிறது லண்டனில் இருந்து பிரதீபன் அண்ணான்னு சொல்லிட்டு அவர் தான் என்னதான் எனக்கு தம்பின்னு சொல்லி இருந்தாலும் எனக்கு இவர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவருக்குமே என்ன அப்படி தான் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொன்னவர் உங்களுக்கும் வார்த்தைக்கு வார்த்தை பிரதீபன் சொல்லிக்கே நினச்சினாங்க அவர் ரொம்ப பிடிக்கும் போல அப்படியா சரி ஓகே எதிர்பார்த்தீங்களா எனக்கு அவர் இப்படி செய்வாருன்னு சொல்லி ஏதாச்சும் செய்வாருன்னு சொன்னீங்க இந்த லெவல்ல எதிர்பார்த்தீங்களா இல்லைன்னா சரி ஓகே கிஃப்ட் எல்லாம் பிடிச்சிருக்கு என்ன சொல்லுவோம் அப்ப அண்ணாக்கு தேங்க்யூ அவ்வளோதான் சரி மிச்சத்தை நாங்கள் நேரில் கதைப்போம் அப்படிங்களா அப்படித்தானே சரி ஆனால் அண்ணாவோட இந்த நட்பு வந்து எவ்வளோ காலம் உங்களுக்கு இது லைஃப்பில் வந்து அவர் 8 வருஷம் தொடருது இந்த லைஃப் அப்போ இந்த லைஃப் வந்து இன்னுமே எல்லாருக்கும் கிடைச்சிடாதானே இப்படி ஒரு ஃப்ரெண்டும் அண்ணனுமா தம்பியுமா பழகிறது வந்து இப்படி நீடிக்காது சொந்த சகோதரங்களுக்குள்ளேயும் சண்டாது இதன் வரைக்கும் இந்த ஒரு அழகான விஷயம் வந்து ஒரு நட்பாக எனக்கு என்றைக்குமே தொடரணும் என்று சொல்லி தான் விரும்புகிறேன் எந்த ஒரு விஷயம் வந்துட்டு நான் இன்றைக்கு கூட இல்லாட்டியும் அவருக்கு நீங்கள் எந்த சார்பாக போய் விஷ் பண்ணுங்க அப்படி என்று சொல்லியிருந்தவர் அண்ணாவோட சார்பாக நான் உங்களுக்கு திருப்பியும் ஒரு வாட்டி விஷ் பண்ணுறேன் விஷ் ஹாப்பி பர்த்டே சரி ஓகே இந்த நாள் மாதிரி என்றைக்குமே ஹாப்பியாக போகணும் கூடிய சீக்கிரம் அண்ணாவும் சேர்ந்து அடுத்த வருஷம் பர்த்டே இன்னும் ஸ்பெஷலாக போகணும் எங்களை மறந்துடாதீங்கன்னு அப்பயாச்சும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே செய்கிறாங்கன்னு பார்ப்போம் நிறைய ஆசைப்பட்டீங்க போலன்னு சரி ஓகே அண்ணா சொன்ன ஒரு விஷயம் அவரை வந்து எனக்கு பிடிக்கும்ன்றதை தாண்டி தம்பி என்று நான் மனசால நினைக்கிற ஒரு ஆள் இவர் ஒரு ஆள் தான் இவருக்கு கிஃப்டாக கொடுத்து சந்தோஷப்பட போகிறதில்ல நான் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று செய்தாலே அவர் என்னை எதிர்பார்த்துருப்பேன் இந்த இடத்துல நான் அவர் சர்ப்ரைஸ் எதிர்பார்த்துருக்க மாட்டேன் இந்த இடத்துல நான் இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன் என்ன சார்பாக இதை செய்யுங்கன்னு சொல்லி தான் சொன்னவர் சரியா சரி ஓகே அண்ணா அவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு
ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். சரி, அப்ப இதுல இன்னொரு சண்டையோட மூட்டலாம் வேணா. உங்களோட சொந்த அண்ணா தம்பியை பிடிக்குமா இவரை பிடிக்குமா? இப்படி கேட்டாதானே பண்ணா போகும். எல்லாரையும் பிடிக்கும். யாராவது ஒரு ஃபேமிலியே சொல்லிட்டோம், யாராவது. பிரதிவண்ணன் பிடிக்கும். சரி, மற்ற 2 பேரும் இனி போனே எடுக்க கூடாது. சரி, அவ 2 பேரும் பிறந்த நாள் கிஃப்ட் தந்துட்டுமா? நீ வராது, வரவிடாம ஆக்கிட்டோமே. இல்ல, நாங்க தான் வரவிடாம ஆக்கிட்டோமே வந்தேன். சரி, ஓகே. அப்படி இல்லை, என்னதான் கூடயே பிறந்திருந்தாலும் தூரமா இருந்து கூட பிறக்காட்டியும் ஒரு அண்ணன் தம்பியா பழகிக்கலாம், அது ஒரு பெஸ்டான உறவு தானே. அப்படின்னு சொல்லி தான் அவருமே செய்தவர். தனக்கு ஒரு சின்ன கவலையாம், கூட பிறந்திருந்தா இதை விட பாசமா இருந்திருக்குமோண்டு. சரி, ஓகேண்ணா, அவற்றை சார்பாக நாங்களும் விஷ் பண்ணிட்டோம். இதே மாதிரி லைஃப் என்றைக்குமே ஹாப்பியாக போகணும்னு சொல்லி எங்களை சர்ப்ரைஸ் சார்பாகவும் விஷ் பண்ணுறோம். பாய் அண்ணா. ஓகே.